அதில் ஒரு பல ஆயிரம் வருஷமாக இருக்கிற ஒரு அரசியல் இருக்குது. அதை வந்து அதெல்லாம் நான் பேசுகிறதில்ல, பொதுவாக அதை பேசுனா இந்த படத்தில் முத்துச்சிற்பி நிறைய குத்து வாங்கும்போது தமிழ் குத்து பத்திரிகையாளர் வந்து காப்பாற்றுவார். ஆனால் இதை நான் பேசணுன்னா காப்பாற்றுறதுக்கெல்லாம் யாரும் வரமாட்டீங்க, அதனால் அதை விட்டுருவோம். இந்த படம் பார்த்துட்டு எழுந்து வரும்போது, நீ சம்பாதிக்க வேண்டியது பணம் இல்லை, அதிகாரம் இல்லை, மனிதர்களை தான். மனிதர் மாதிரி ஒரு பெரிய சொத்து வந்து உனக்கு எதுவும் இருக்க போகிறது இல்லைன்றத வந்து ஓங்கி அடித்து சொல்லுது. ஒரு சாதாரண மனுஷனோட உழைப்பு தான் இந்த தேசத்தை கட்டமைக்குது. அவனோட உழைப்பு, அவனுடைய கருணையில் தான் அதிகாரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்றத வந்து ரொம்ப ஆணித்தரமாக படம் சொல்லுது. இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சாதாரண ஆடியன்ஸாக இந்த படத்தின் மேலே வந்து ஒரு சின்ன பசங்களுக்கு, ஒரு காலேஜ் பசங்க போய் பார்க்கும்போது ஒரு சின்ன வெறுப்பு வரலாம். ஆனால் அவன் அந்த படத்தை கடந்து அமைதியாக பார்த்துட்டான்னா, அவன் ஒரு பெரிய அன்போட அவன் மனசில் ஒரு வெறுப்போ என்ன ஐடியாலஜி இருந்தாலோ, இப்போ சாதாரணமாக இன்றைக்கி யூடியூப்லலாம் வந்து என்னடா எளிய மனிதர்கள் பற்றி பிதுக்குறாங்க, நசுக்கிறாங்கன்னு படம் எடுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவன்லாம் இந்த படம் பார்த்தான்னா கூட அவன் ஒரு கருணையோட மனுஷனாக மாறி வருவான் அப்படின்ற அளவுக்கு பெரிய கன்வின்சிங்காக சார் வந்து இந்த படத்தை எழுதியிருக்காரு. நான் சொல்கிறது, ஒரு டைரக்டர் வந்து இப்போ நான் வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு படம் பண்ணுறோம், அந்த படம் வந்து கலெக்ஷன் கம்மியாகுது அப்படின்னாலே டக்குன்னு ஆக்ஷனுக்கு தாவுடா, நம்ம வந்து பெருசாக அதை பண்ணலாண்டா இதை பண்ணலாண்டான்ற ஐடியாவில் இருக்கும்போது தொடர்ந்து அவர் வந்து ஒரு ஜப்பான் ஆக்ஷன் படமாக பண்ணால் கூட அதில் ஒரு சாதாரண மனுஷனோட கதை இருக்கும்.